ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். நமது ராசி பலன்களை பார்த்தீங்கன்னா பொதுவாக தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தாங்க தொகுத்து வழங்கியிருக்கிறோம். நமது ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குது, இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய நோட்டிஃபிகேஷன்கள் டெய்லி உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் தினமும் நீங்கள் பார்க்க முடியுங்க. ஸோ அனைவருமே நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்க எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க. சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று. மேலும் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளம் கனிந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 10ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல 10 கூடியவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ஆனா 8ஆம் இடத்துல சனி பகவான் பார்வை பெறுகிறாருங்கிறதுனால 8ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கிறாருங்கிறதுனால நீங்க இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாள். குறிப்பாக பாத்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களது முன்னேற்றம் இன்னைக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. நீங்க எந்த விதமான தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க, தொழிலில் நல்ல வளர்ச்சியை பெற முடியும். தொழில் ரீதியாக உங்களுக்கு பண வரவுகளும் கூடும். அதனால தன லாபம் அதிகரித்து உங்களது பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நினைத்த சில காரியங்கள் முடிக்கிறதுக்காக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இன்னைக்கு இருக்கலாம். இருந்தாலும் அலைச்சல்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை அமைங்க. நிறைய போட்டிகள் வியாபாரத்தில் இன்னைக்கு அதிகரித்து காணப்படும். அந்த போட்டி எல்லாத்தையுமே உங்களால் சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக விழிப்புணர்வுடன் நடைபெறுவது நல்லதுங்க. இன்னைக்கு உங்க கல்வி சம்பந்தமான பணிகள் எதுவாக இருந்தாலும் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் இருக்கலாங்க. திட்டமிட்டு செயல்பட்டால் சில அலைச்சல்களை உங்களால் தவிர்க்க முடியும். இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போகணும். குறிப்பாக சக ஊழியர்கள் கூட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான நன்மைகள் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான விஷயங்கள்ல அந்த சொத்துக்கள் சம்பந்தமான காரியங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இன்னைக்கு நீங்க செலவிட வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. உங்க உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்களது உழைப்புக்கு உண்டான மதிப்பு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அதனால நீங்க மனம் தளராமல் தொடர்ந்து உங்கள் உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் விரைவிலேயே கிடைக்கும். கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், அவ்வளவுதான். மற்றபடி கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களது முன்னேற்றம் உங்களுக்கு ஆச்சரியகரமாக அமையும். தொழில் முன்னேற்றம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை நிறைந்த நாளுக்கு இன்றைய தினம் நிறைய போட்டிகள் இருக்குங்க. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். எல்லாத்தையும் நீங்க சமாளிக்க முடியும். நீங்க தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வுடன் சாலை பயணம்லாம் மேற்கொள்வது ரொம்ப முக்கியங்க. நடக்கும்போது கூட நீங்க படிக்கட்டில் ஏறி இறங்கும்போது கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்றைய தினம் சில நபர்கள் தேவையில்லாத நபர்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வரக்கூடும். அதன் காரணமாக நீங்க தள்ளி வைத்து அடுத்த மாதத்துக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லி நீங்க தள்ளி வைத்த சில காரியங்களை உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் அல்லது தள்ளி வைத்த செலவுகளை உடனடியாக முடிக்க வேண்டிய நேரம் இப்போ உங்களுக்கு உருவாகிவிடும். அதனால கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் செலுத்தணுங்க. இல்லை அப்படின்னா பொழுதுபோக்குல தான் நீங்க ஈடுபடுவீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு பெற்றோருடைய கோபத்துக்கு நீங்க ஆளாகக்கூடிய சூழல் உருவாகிவிடும். ஸோ கல்வியை விட்டு கொடுத்து வெளிப்புற செயல்பாடுகளை நீங்க இன்னைக்கு மாணவர்கள் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடாதுங்க. விளையாட்டை விட எதிர்காலத்துக்கு திட்டமிடுறதுதான் முக்கியம். உங்க எதிர்காலம் என்பது என்ன அப்படின்னா கல்விதான். ஸோ மாணவர்கள் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். விளையாட்டுக்கும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறது நல்லது. ரெண்டுமே சமமாக நீங்க பாவித்து பெற்றோரை நீங்கள் திருப்திப்படுத்த கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். இன்னைக்கு காதல் உறவு, தனிப்பட்ட உறவு ரொம்ப சென்சிட்டிவானது. அதுல நீங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுங்க. அதிகமா பேசுறது இன்னைக்கு காதல் வாழ்க்கையில தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
தேவைக்கு அதிகமாக பேசாதீங்க. என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுமோ அந்த வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்க பேசுவது நல்லதுங்க. காதலுடன் தாக்குவாதங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. இன்றைய தினம் வியாபாரிகள் கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பழைய முதலீடுகள் மூலமாக கொஞ்சம் நஷ்டம் வரலாம். அதனால நீங்க கொஞ்சம் மன வருத்தங்கள் பெற்றாலும் உங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் சிறப்பாகவே இருக்குங்க. அதனால வியாபார ரீதியாக நீங்க நிறைய முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கான திட்டங்களை தாராளமாக தீட்டி செயல்படுத்தலாம். அதுல தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. பயணங்கள் ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா அந்த பயணங்களுக்கு தேவையான பொருட்கள், ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றத நீங்க ஒரு செக்லிஸ்ட் போட்டு செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. திருமணமானவர்களுக்கு இன்று தினம் உங்க வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தை நினைச்சு நீங்க கொஞ்சம் கவலைப்படக்கூடிய வாய்ப்புல இருந்தாலும் நீங்க சிறப்பாக உங்க வாழ்க்கை துணைக்கு ஆதரவாக இருந்து உங்களது வாழ்க்கை துணை அன்பை நீங்க சம்பாதிக்க முடியும். அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களது வாழ்க்கை துணை ஆரோக்கியத்துல நீங்க பத்திரமா பாத்துக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால ஆச்சரியம் வேண்டாம், ஆரோக்கியத்தை மட்டும் பத்திரமா பாத்துக்கங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாளுங்க. திட்டமிட்டு செயலாற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அலைச்சல்களை கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. உழைப்பை தளராமல் போடுங்க. இன்று தினம் அற்புதமான ஒரு நாள். ஏன்னா நீங்க அரைகுறையா பெண்டிங்கா இருக்கிற வேலையெல்லாம் இப்போ முடிக்க முடியும். அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். உங்க கருத்துக்களை இது வரைக்கும் ஏத்துக்காதீங்க, இப்போ உங்க கருத்துக்களை ஏத்துக்குவாங்க. நூதனமான சில பொருட்களை வாங்கி மனம் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இப்பொழுது நீங்க தனித்து செயல்படுவதை விட நீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு கூட்டாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி பாருங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு நீங்க ஸ்கை ப்ளூ கலரை யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 4 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். மேலும் காரிய அலைச்சல்களை நீங்க தவிர்த்து விட முடியுங்க. எனவே பிளான் பண்ணுங்க, எங்கெங்க போகணும், என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்யணுங்கிறத ஒரு ஷெட்யூல் போட்டு கரெக்டாக பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்களாங்க ஒரு செக்லிஸ்ட் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பொருட்களை மறந்து வச்சுட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் வீட்டுக்கு அல்லது ஆஃபீஸ்க்கு நீங்கள் பொருட்களை எடுக்க வேண்டிய சூழல் உருவாகிடும். அதனால அலைச்சல்களை தவிர்க்க நீங்கள் பிளான் பண்ணி செக்லிஸ்ட்லாம் போட்டு ரெடி பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி வியாபாரத்தில் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வெற்றிகளை பெற முடியும். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதுங்க. தளராம உழைப்பு போடுங்க. உங்க உழைப்புக்கான உயர்வு இப்ப கிடைக்கலனாலும் விரைவிலேயே உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக கிடைத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால உழைக்கிறதுல தவிக்க வேண்டாம். இன்றைய தினம் வெற்றிகள் உங்களுக்கு சேரும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் ஏற்ற இறக்கமான ஒரு நாளாக மாணவர்களுக்கு இருக்குங்க. கல்வியில உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கிறதுனால கல்வி விளையாட்டு ரெண்டுமே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக 2 கண்ணு மாதிரி நீங்க பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தினம் உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுனால நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதுங்க, உங்களுக்கு வெற்றிகள் நிறைய சேரும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. பூர்வீக சொத்துக்களை நீங்க ஆல்டர் பண்றது அல்லது விற்கிறது வாங்குறது எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. கொஞ்சம் விழிப்புணர்வோடு வேலை செய்யுங்க. அலைச்சல்களை தவிர்த்து விட நீங்க முன்கூட்டியே திட்டமிட்டு செயலாற்றுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.